ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான 3 ஸ்டோரி பண விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். 2 விஷயம் எனக்கு என்னோடய பணம் காணா போன பணம் திரும்ப கிடச்சிது. ஒரு விஷயம் எனக்கு பணம் வேணுங்கிறப்ப எனக்கு கிடைச்ச விஷயத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நம்ம இழக்கிறப்போ அதோட வலி வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ராவும் பகலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை யாரோ ஒருத்தர் எடுக்கிறப்ப எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன். அந்த 3 ஸ்டோரி நான் உங்ககிட்ட 2 ஸ்டோரி அடுத்தவங்க காசை எடுத்த கதை, இன்னொன்று எனக்கு தேவைப்பட்டப்போ யூனிவர்ஸ் கொடுத்த கதை தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரிய வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போவுமே ரைட்டிங் எழுதியே வீடியோ போட்டுட்ருக்கேனா, சரி ஓகே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விலாக் மாதிரி பண்ணுவோம். ஷாப்பிங் போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டே மீன் வாங்கிட்டு மீன் அலசிட்டே நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி ஒரு ரைட்டிங் பண்ணி போடுற வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி விலாக் எடுத்து போடுறது பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சஜஷன் சொன்னிங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி பண்ணுவேன். இப்போ நம்ம என்ன வீடியோக்குள்ளே போகலாம். நான் கல்யாணம் ஆகி எங்களுக்கு போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். ப்ரெக்னென்ட் ஆனதுமே என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் அம்பத்தூர்லேருந்து இதுக்கு சவிதா மெடிக்கல் காலேஜுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் 1000 rupees பாஸ் இருக்கும் பார்த்திங்களா, பஸ் பாஸ் இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பாஸை யூஸ் பண்ணி தான் நான் போவேன். அந்த 3 மாதம் ப்ரெக்னென்ட் வரைக்குமே நான் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு அவ்வளோ கூட்டத்தில் நெரிசல்லாம் போயிருக்கேன். அம்பத்தூர்லேருந்து கரையாஞ்சாவடியில் இறங்கிடுவேன். கரையாஞ்சாவடியிலேருந்து அந்த காலேஜ் பஸ் ஸ்ரீபெரும்பூர் போகிற பஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். என்னால் சில சமயம் ஏறவே முடியாது, மூச்சு கூட முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பஸ்ஸில் நான் ஏறி ப்ரெக்னென்ட்டோட 3 மாதம் ஸ்டெப்லலாம் நின்று போயிருந்திருக்கேன். ஏன்னா காலேஜ் ஃபீஸ் ரொம்ப அந்த வேன் கார் ஃபீஸ் பஸ் ஃபீஸ் ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. 40,000 50,000 கேட்டாங்க. எனக்கு படிக்கிறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். இதில் பஸ்ஸு காசுலாம் நான் எப்படி அவ்வளோ பே பண்ணுறது? என் ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. என் ஹஸ்பண்டோட சம்பளம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வாங்குவாங்க. ஓடி எல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு 18,000 வாங்குவாங்க. அவ்வளோதான் சம்பளமே. அதனால் நானே சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்ட, எனக்கு நான் கவர்மெண்ட் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால் 3 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சிக்காயிட்டேன். சிக்கானதும் என்னால் பஸ்ஸில் போக முடியல. முதுகு வலி வந்துடுச்சு. முதுகு வலி வந்ததும் நான் காலேஜில் போய் ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் கேட்டிருந்தேன். ஏன்னா சவிதா மெடிக்கல் காலேஜில் நிறைய ஸ்டாஃப்லாம் தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதனால் நான் அங்கே கேட்டுட்டு அங்கே மூவ் ஆகிட்டோம். அப்புறம் இங்கே எங்களுக்கு மேரேஜ் ஆன புதுசுலேயே நாங்கள் வீடு வாங்கிட்டதுனால இஎம்ஐ எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதனால் என்னால் அந்த டைமில் ப்ரெக்னென்ட் ஆனதும் எங்களால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலுமே நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். எனக்கு 8வது மாதத்தில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு ஃப்ரீ செக்கப்புக்கு தான் நான் போனேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் நான் ஃப்ரீ செக்ஷனில் தான் என்னோடய 8 மாதம் வரைக்குமே பார்த்தேன், செக்கப் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 8வது மாதத்தில் நஞ்சு கொடி கழுத்தில் குழந்தையோட கழுத்தில் சுற்றி இருக்குன்னு சொன்னதுனால ஒரு 2 டைம் ப்ரைவேட் கிளினிக்கில் காசு கட்டி பார்க்குற மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் ராமச்சந்திராலேயே அந்த இது தனியாக இருக்குது, பே பண்ணி பார்க்குறது ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் ராமச்சந்திராலேயே திரும்ப பெய்டு செக்ஷனுக்கு போயிட்டோம். ஸோ போனதுமே டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஸ்கேன் பண்ணணும், 3000 rupees ஆகும் ஸ்கேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட 3000 rupees காசு இல்லைங்க, உண்மையிலேயே காசு இல்லை. என் ஹஸ்பண்ட் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேனுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட பாரோ பண்ணி என்கிட்ட கொடுத்தாங்க. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட வர முடியல, அத்தை பையனை கூட அனுப்பி வச்சுருந்தாங்க. நீ போய் கூட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அத்தை பையன் நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம். ஏன்னா அந்த டைமில் எங்கள்கிட்ட டாக்ஸியில் போகிறதுக்கு காசும் கிடையாது, யூபரு அந்த ஓலோலாம் எதுவுமே கிடையாது. அதனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நான் பஸ்ஸில் தான் போனேங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பையன் பின்னாடி உட்காந்துட்டான், நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன்.
ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன். பணத்தை என்ன பண்ணிட்டேன்னா, எல்லா காசையும் மொத்தமாக சைடு ஜிப்பில் சேர்த்து வச்சுட்டேன். 3000 வந்து இது ஸ்கேனுக்கு கொடுத்துருந்தாங்க. 500 வந்து மெடிசன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த 3000 நான் எதுக்கு கண்ணில் படுற மாதிரி ஜிப்பில் பேக்குக்குள்ளே உள்ள ஜிப்பில் தான் வச்சுருந்தேன். டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே என்ன பண்ணிட்டேன்னா, வைக்கிறப்ப ஜிப்பை மூடாமல் விட்டுட்டேன். என்னை பக்கத்தில் இருந்த லேடி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்ததுமே என் பின்னாடியே இறங்குனாங்க. நான் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. மேபி அவங்களோட ஸ்டாப்பிங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவி. என்னால் வயிறையும் இழுக்க முடியல, பேக்கையும் இழுக்க முடியல. அவ்வளோ ஒரு ஹெவி பேக். ஏன் பேக் இவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே ஏதோ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குனதுமே பேக்கை செக் பண்ணுறேன். செக் பண்ணால் பணத்தை காணும். இந்த லேடி வந்து வேறு பஸ்ஸை பிடிச்சி கடன்னு ஓடிட்டாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எனக்கு பயங்கர அழுக தாங்க முடியல. அழுதுட்டேன். அவ்வளோ அழுகுறேன். பார்க்குறேன், என்னோடய பேக்கில் வந்து காசை காணும். பயங்கர கத்து. அந்த லேடி பின்னாடியே ஒடியாந்தவங்க பின்னாடியே ஒரு பஸ்ஸு, எந்த பஸ்ஸும் என்னன்னே பார்க்காம அந்த லேடி வந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. நான் கத்துறேன். டிரைவர் இறங்கி பஸ்ஸில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வாசலில் இது நடக்குது. எல்லோரும் அந்த எவ்வளோ க்ரௌடாக இருக்கும் அந்த ஏரியா. ஒரு 11 o'clock 12 o'clock போகலன்னா எவ்வளோ பேர் செக்கப்புக்கு வருவாங்க. அவ்வளோ வாசலில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நான் நேர மாதம் 8 மாதம் அவ்வளோ பெரிய வயிறோட அப்படியே ராமச்சந்திரா காலேஜில் அழுதுட்டு நிற்கிறேன். டிரைவர் இறங்குறாங்க. எல்லோரும் இறங்கி என்கிட்ட என்னம்மா என்னாச்சு என்னோட அத்தை பையன் தாய்மாமா பையன் வந்து உடையாந்து வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழுகையை நிறுத்தவே முடியல. பேச்சே வரல. பணத்தை காணா போச்சு. அதில் டிரைவர் வந்து ஃபைன் பண்ணலான்னு பார்த்தா அந்த லேடி ஓடி போச்சு. உடனே வந்து ஓடிட்டாங்க. வேறு பஸ்ஸில் ஓடிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நடு வாசலில் நிற்கிறேன். நான் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடி எனக்கு சிக்கு. ஹாஸ்பிட்டல் இறங்குனா எதுக்கு இறங்குவாங்க? உடம்பு சரியில்லாமல் தானே இறங்குவாங்க. அவங்க ஒரு 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 குழந்தை செக்கப்புக்கோ இல்லை வேறு எதுக்கோ போகிறாங்க. ஏன் அந்த ஒரு கன்சர்ன் கூட அடுத்தவங்க மேலே இல்லைன்னு அந்த லேடிக்கு எனக்கு தெரியல. லேடி இல்லை, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு நல்லவங்கள்ட்ட திருடினா கூட திருடுறதே தப்பு. இதில் வந்து ஒரு மாதமாக இருக்கிற என்கிட்ட, அதுவும் 8 மாதம் எனக்கு வந்து காசே இல்லாமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை புரட்டி என்னோடய பிள்ளைக்கு வயிற்றில் ஏதோ தொப்புள் கொடி நஞ்சு கொடி கழுத்தில் சுற்றி பெரிய பிரச்சனையாக இஷ்யூவாக இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் போய் ஒரு கிளியராக ஒரு ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன இடத்துல என் பணத்தை எடுத்துட்டாங்க. எடுத்ததும் அழுகனா தாங்க முடியல. உடனே என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்கிறதுனால வித்தின் 10 மினிட்ஸில் வந்துட்டாங்க. ஆனால் வந்து என்னோட அந்த அழுகையை வந்து நிப்பாட்டவே முடியல. பயங்கர அழுதுட்டு இருக்கேன். அப்புறம் போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை ஹக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி என்ன இது சின்ன விஷயம் தானே, 3000 தானே தொலைச்சிருக்க, பரவாயில்ல, நீயா தொலைக்கலையே, உன்கிட்டேருந்து எடுத்திருக்காங்க அவ்வளோதானே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்க எவ்வளோ சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த விஷயத்த. ஒரு வாரம் எனக்கு தூக்கமும் இல்லை. அந்த 3000 பணத்தை தொலைச்சது எனக்கு தூக்கமும் வரலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஊர்லேருந்துலாம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க. பாட்டிக்கு மாமியாருக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. உடனே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அழக்கூடாது, பிள்ளைத்தாச்சி பொண்ணு வந்து அழக்கூடாது, பிள்ளைக்கு வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிடும், ஒன்று கிடக்கும் ஒன்று ஆகிட போகுது அப்படின்னு எவ்வளோதான் என்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. யார் பேச்சுமே கேட்கல. அந்த மனசு ஒரு வாரம் கழித்து நானாக இயல்பு நிலைக்கு அத்தனை பேர் அட்வைஸ் பண்ணி நான் கேட்காம நானாக ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் என்னோடய மனசை தேத்திக்கிட்டேன். பரவாயில்ல, அந்த காசு தொலைஞ்சா பரவாயில்ல, நம்ம பிள்ளை ஹெல்த்தியாக இருக்குது, நம்ம நல்லா இருக்கோம், நம்ம சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் வந்து நான் மைண்டை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க போயிட்டேன் காலேஜுக்கு. ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு தானே இருந்தேன். ஒரு 2 நாள் போல் லீவ் போட்டேன். மனசு கேட்காம, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால பணத்தை தொலைச்சிட்டோமே, நம்ம வீட்டுக்காரே இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாரு, காசும் இல்லை எதுவும் இல்லை, ஆனால் பணத்தை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் எனக்கு காலேஜ் 2 நாள் போவே இல்லை, லீவு போட்டேன். அப்புறமே நான் யோசிச்சுட்டு, சரி நம்மளுக்கு படிப்பு முக்கியம், படிச்சுட்டா நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என் மாமியார், என்னோடய பாட்டியெல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. இப்போது அதுக்கப்புறம் நான் காலேஜ் படித்து முடித்து வேலையெல்லாம் கிடச்சி சிங்கப்பூருக்கு வரேன். வந்து 1 இயரில் எனக்கு வந்து கீழே நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். ப்ளோக்குக்கு கீழே நடந்து போயிட்டுருக்கேன். யார் போட்டாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து 60 வெள்ளி கரெக்டாக $60. அப்போதைக்கு அந்த ப்ரைஸ் வந்து $50. $1 வந்து $50. நம்ம கணக்குக்கு பார்த்திங்கன்னா $3000 காசு. அந்த காசு எனக்கு திரும்ப அப்படியே கவுண்ட் பண்ணி நான் கால்குலேட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு என்ன அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே இல்லை. ஒரு 2-3 வருஷம் கழித்து அதே அமௌண்ட் சேம் ப்ரைஸு கன்வெர்ட்டட் பண்ணால் அதே அமௌண்ட் எனக்கு கிடைக்கிது. இது வந்து கடவுள் என்னோடய காசை வந்து கஷ்டப்பட்ட காசு, என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்ட காசுன்னு சொல்லி திரும்ப கொடுத்தாங்களா, இல்லை யூனிவர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னோடய வேண்டுதலை, என்னோடய அழுகையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து
எனக்கு திரும்ப கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து எனக்கு அந்த காசு கிடைச்சதுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் சின்ன வருத்தம் இருந்தது. அது யாரோ மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த காச. அவங்களுக்கும் அந்த தேவைகள் இருந்திருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசில கஷ்டம் இருந்தது. ஆனா வந்து அந்த காசு வந்து கரெக்ட்டா ₹3000 எனக்கே போட்ட மாரி, எனக்கே வச்ச மாரி ஃபீலா இருந்தது. அந்த மாரி நான் போற வழியில வந்து கடந்துச்சு. கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. யாரு காசோ அவங்களும் கஷ்டப்பட்டு தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம யார போய் எப்படி தேடி நம்ம வந்து காச குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த காச வச்சிருந்தேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த காச நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கஷ்டப்பட்ட காசு கண்டிப்பா நம்மளுக்கு திரும்ப கெடைச்சிரும் அப்படின்னு சொல்லது வந்து, நான் அன்னைக்கு வந்து ரியலைஸ் பண்ணுனேன். ரியலைஸ் பண்ணிட்டு, நான் வந்து ஓகே இது நம்மளுக்கு கடவுள் குடுத்த காசு, யூனிவர்ஸ் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு, நான் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணேன் அந்த பணத்த. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியா? 2வது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அ என்னோட என்னோட நான் படிச்சு முடிச்சுட்டேன். வேலைக்கு போல. என் பையனுக்கு வந்து 8 மாச குழந்த பொறந்துட்டான். ஃபீவர்னா அவ்வளோ ஒரு ஃபீவர் அவனுக்கு. காசு எங்க கையில ஒரு 500 டாக்டர போய் பார்க்குறதுக்கு இல்ல. பீடியாட்ரிஷியன போய் 500 குடுத்து எங்கள்ட்ட பார்க்கறதுக்கு காசு இல்ல. உடனே வந்து என்ன பண்ணாங்க என் ஹஸ்பண்ட்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "இந்த இடத்துல வந்து நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. ₹500 நான் வந்து அப்போலாம் எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்கேன் பாருங்க. ₹500 வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஓகே, ஓகே வந்து என் ஹஸ்பண்ட் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டயுமே பணம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நகை அடகு வைப்போம். இல்லைன்னா மேனேஜ் பண்ணிடுவோம் எப்படியா இருந்தாலும். பட் வந்து அவங்க கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து குடுத்துட்டாங்க. இப்ப என் பையனுக்கு 14 வயசு ஆகுது. அவன் 8 மாச குழந்தையில வந்து அந்த விஷயம் நடந்தது. சரி ₹500 வந்து அப்படியே வாங்கிக்கிட்டு நம்ம டாக்டர் கிளினிக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ₹500 வாங்கறதுக்காக போறோம். போற வழியில ரோட்ல பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல என் வீட்டுக்காரர் போயிட்டு இருக்காரு. ₹500 ரோட்ல கிடக்குது. ₹500 ரோட்ல கிடந்ததும் என் வீட்டுக்காரு பைக்க எனக்கு என்ன விஷயம்னு தெரியல. டக்குன்னு பைக்க ரோட்ல நிறுத்தவும், "ஏங்க நிறுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, "வெயிட் பண்ணுடி" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் இறங்கிட்டு பைக்க நிறுத்திட்டு அவங்க அந்த பணத்த போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க. "இங்க பார்த்தியா ₹500 கிடச்சிருக்கு" அப்படிங்கவும், அ நான் நான் வந்து என் மனசுல அழுவுறதா, சந்தோஷப்படுறதா எனக்கு என்னன்னே தெரியல. பட் வந்து அந்த ₹500 அன்னைக்கு வச்சு தான் என் குழந்தைக்கு அன்னைக்கு நாங்க டாக்டர போய் பார்த்துட்டு மெடிசன் வாங்குனோம். அன்னைக்கு வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்க போய் காச வாங்கல. எங்களுக்கு அந்த காசு கிடைச்சதுனால, அதுக்கப்புறம் அந்த பணம் கிடைச்சோனே என் ஹஸ்பண்ட் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சு நம்மளுக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு போல. அவ்வளோ கஷ்டம் அன்னைக்கு சீரியஸ்லி வந்து அந்த கஷ்டத்த சொல்றதுக்கு எனக்கு வாயால அளவில்ல. அந்த கஷ்டத்துல நாங்க அவங்க கிட்ட பணம் வாங்க போற நேரத்துல இடையில எனக்கு அந்த காசு கிடச்சிருச்சு. எங்களுக்கு காசு கிடச்சது. நாங்க அத வச்சு தான் அன்னைக்கு கிளினிக் போயிட்டு குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு நாங்க வந்தோம். இது வந்து செகண்ட் ஸ்டோரியா? இது வந்து கடவுளா எனக்கு குடுத்தது. நான் எந்த பணமும் மிஸ் பண்ணல. இந்த பணம் வேணும்னு நெனச்சேன். எனக்கு ஒரு ₹500 வேணும். நாங்க சொல்லி பேசி அந்த பணத்த வாங்கறதுக்காக போனோம். பட் வந்து யார் மூலியமாவோ யாரோ கீழ போட்டுட்டாங்க. நடு ரோட்ல இருந்துச்சு. அந்த பணம் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு சிக்னஸ்க்கு வந்து யூஸ் ஆனுச்சு. 3வது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடிட் பண்ணி பாதி தான் வச்சிருந்தேன். அதுக்குள்ள வந்து எனக்கு அந்த தொலைஞ்சு போன காசு கிடச்சிருச்சு. நான் மே மாசம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்னோட பர்ஸ்ல வந்து ஒரு $100 பணம் வச்சிருப்பேன். ஏன் வச்சிருப்பேன் அப்டின்னா, எனக்கு வந்து திடீர்னு செலவு வரும். இல்ல வந்து நம்ப டக்குன்னு வந்து அக்கவுண்ட்ல போய் எடுக்க முடியாது. பே நவ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் அதுக்காக நான் எப்பயுமே மணி கீப் பண்ணி பர்ஸ்ல வச்சிருப்பேன். அதுவும் இல்லாம வெறும் பர்ஸா எனக்கு வந்து போடுறதுக்கு பிடிக்காது காசு இல்லாம. எப்பவுமே ஒரு $100 வந்து கீப் பண்ணி வச்சிருப்பேன். அன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு இந்தியாவுக்கு மே மாசம் ஊருக்கு கிளம்புனதுல, நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு $100 காணா போச்சு என் இதுலேருந்து. சரின்னு சொல்லிட்டு அது காணா போச்சா, இல்ல பர்ச்சேஸ் பண்ணனா என்னன்னு தெரியல. பட் வந்து $100 காணோம். நான் அதோட விட்டுட்டேன். விட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலரி வந்துச்சு. எனக்கு 24 to 25லாம் சேலரி வந்துரும். நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு $11 ஆல்ரெடி ஒரு சிப்லாக் கவர்ல போட்டு உள்ள ஒரு நெறைய பர்ஸ்ல கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு இதில சைட்ல ஒரு இதில வச்சிருந்தேன். திரும்ப சேலரி வந்ததும், அந்த 100 வெள்ளி தான் நம்ம வந்து தொலைச்சிட்டோமா, இல்ல வந்து அத நான் செலவு பண்ணிட்டேனா என்னன்னு எனக்கு அது ஸ்டில் கன்ஃப்யூஸா இருக்கு. அத பத்தி தெரியல. பட் வந்து அதுக்கப்புறம் சம்பளம் வாங்கி நான் வந்து ஒரு $150 ப்ளஸ் வந்து அந்த $11 வச்சு ஒரு $161 வந்து உள்ள வச்சிருந்தேன். ஒரு குட்டியோண்டு கோல்டு மணி தங்கம் வச்சு வச்சிருந்தேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பணத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 வெள்ளிய காணும். $100 காணும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி பார்த்துட்ருக்கேன். யார் எடுத்தாங்க யார் எடுத்தாங்கன்னு பார்த்துட்ருக்கேன், கிடைக்கல. மனசெல்லாம் அவ்வளோ ஒரு வேதனை, கஷ்டம். $100 நம்ம ஊர் காசுக்கு வந்து நியர்லி வந்து ₹7,500 காணா போச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். பர்ஸில் அதே இடத்துலையே அந்த $60 வச்சுட்டேன். நான் எடுத்து மாற்றிலாம் வைக்கல. சரின்னு என்ன பண்ணேன், இது எப்படி ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வச்சு ஒரே நாளில் காணா போச்சு. அந்த பணம் நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அதனால் நான் எடுத்து யூஸ் பண்ணேன்னா என்னன்னு எனக்கு கன்ஃப்யூஸாக இருந்துச்சு. பட் இந்த பணம் சம்பளம் வந்து வச்ச மறுநாளே காணா போச்சு. அதனால் எனக்கு நல்லா தெரியும், நான் செலவெல்லாம் எதுவும் பண்ணல. வச்ச மறுநாள்னா பர்ஸில் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 100% அடித்து சொல்கிறேன், இது காணா போச்சு அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் வந்து சொல்கிறேன், யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க அந்த காசை அப்படின்னு சொல்கிறேன். யாரும் வைக்கல. அப்படியே நான் அந்த பர்ஸை வச்சுட்டு போயிட்டேன். திரும்ப பார்த்தா அந்த 60 வெள்ளியும் எடுத்துட்டாங்க. எனக்கு மனசுன்னா கவலை. என்னடா மக்கள் வந்து இப்படி இருக்காங்களே, திரும்பியும் காசை 100 வெள்ளி எடுத்திருக்காங்க, திரும்பியும் 60 வெள்ளி எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடம் அவ்வளோ ஒரு சங்கடம், கஷ்டமாகி போயிட்டு. அது நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு மே, ஜூன் 1.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. என்னாச்சுன்னா, இன்றைக்கி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பர்சனை வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இடையில கூட நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 2 வெள்ளி வச்சு பார்த்தேன். $2 வச்சு பார்த்தேன் பேக்கில். இது உண்மையிலே திருடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த $2 எடுத்துட்டாங்க. சைட் பேக்கில் வச்சு பார்த்தேன், எடுத்துட்டாங்க. அப்போ கன்ஃபார்மாக 100% இது திருட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, அதுக்கப்புறமே வந்து ரொம்ப மனசு கஷ்டம். காசு சம்பாதிச்ச காசு ராவும் பகலும் நம்ம தூங்காமல் கண்ணு முழிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்ச காசை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வலிச்சுது. சாமிகிட்டெல்லாம் போய் எழுதேன், யூனிவர்சிட்டியெல்லாம் போய் என் காசு கிடைக்குமான்னு சொல்லி வேண்டினேன். இது ரீசெண்டாக நடந்தது. அப்புறம் இன்றைக்கி என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஃபைன் பண்ணியாச்சு அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு. எடுக்கிறப்பவே பார்த்தாச்சு. பர்ஸ்லேருந்து எடுக்கிறப்ப என்னோட இதில் இல்லை, இன்னொருத்தவங்க இதில் வந்து எடுத்துகிட்டு இருக்கப்போ பார்த்துட்டாங்க. அந்த பர்சனை பார்த்து எதுக்காக என் பேக்கை திறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அதுக்கப்புறமே வந்து விசாரிக்கிறப்போ வந்து என்னோடய காசும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. வைக்க காசு வைக்க எடுத்திருக்காங்க. அப்போது நான் என்னோடய பர்ஸ்லேருந்து காணாம போனப்போ என்னோடய பர்ஸை வந்து யாருக்கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்காது, யாரையும் தொடவும் விடுறதுக்கும் எனக்கு பிடிக்காது. அப்போ நான் கற்பனை பண்ணிகிட்டே இருந்தேன், என்னோடய பர்ஸை எடுத்து என் ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க தானே, என் பர்ஸை எப்படி எடுத்தாங்க அதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து பார்த்துருப்பாங்கல்ல, பார்த்துட்டு தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மாதிரி அதையே யோசிச்சுட்ருக்கேன். யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டேன். அப்புறம் காசு காணா போச்சு, இது என்ன பண்ண போதோ தெரில. கடவுள்கிட்ட வேண்டிட்டு, நான் கஷ்டப்பட்ட காசுப்பா, எப்படியாவது எனக்கு வேறு விதத்தில் எப்படியாவது திரும்ப கிடச்சிடணும்ப்பா, எனக்கு தான் எப்போவுமே மிஸ் ஆனால் காசு திரும்ப எப்படியாவது ஒரு வகையில் கிடச்சிருமேன்னு சொல்லிட்டு நான் இந்த காசும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸை மட்டும் பிலீவ் பண்ணேன். கடவுள்கிட்ட வேண்டினேன், கடவுளே வேணும் சரின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, கடவுளே எனக்கு இந்த காசு கிடச்சிடணுப்பா, கஷ்டப்பட்ட காசுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சம்டைம்ஸ் நைட்லலாம் உட்காந்துருந்தேன். ஏன்னா இது நடந்து ஒரு 1.5 மாதம் தானே ஆகுது. அதனால் எனக்கு அதே கவலையாக இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணால் அவ்வளோ காசு, $160ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய காசு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப புலம்பிட்டு உட்காந்துருந்தேன். பட் அதுக்கப்புறம் யாருன்னு சொல்லி ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் பர்ஸில் வந்து $160 உங்களதை வந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே இப்போ தரேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் காசு கையில் வாங்கலை, பட் கிடச்சிரும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இது மாதிரி வந்து பல பேருக்கு வந்து பல வகையில் கஷ்டம் இருக்கும். நம்ம நிறைய இழந்திருப்போம், சோர்ந்து போய் உட்காந்துருப்போம் நம்ம. அப்போ வந்து என்னோடய இதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல மிஸ் பண்ணோன்னா இன்னொரு இடத்துல கடவுள் வந்து நம்மளுக்கு அதையே கொடுப்பாரு, இல்லை அதை விட அதிகமாகவும் கொடுத்துருவாரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், நிறைய அழுது நானும் நம்மளால் தாங்கிக்க முடியாதான் ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும். பட் வந்து என்ன பண்ணுறது, நம்ம மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிறப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் போகணும் நம்ம லைஃப்பை. ஸோ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம யூனிவர்ஸை வேண்டுறப்போ அது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பை பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ.